வாங்க. இன்றைக்கி வந்து சனிக்கிழமைங்க. அடுத்த செட்டு தேங்காய் வந்து உடைக்க ஆரம்பிச்சாச்சுங்க. செவ்வாய்க்கிழமை தேங்காய் உடச்சி போட்டது. இன்றைக்கி சனிக்கிழமை 4 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நல்லா காஞ்சி போச்சுங்க. காயை வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் கொப்பரை வந்து இன்றைக்கி விற்கிறதுக்கு வந்து கொண்டுட்டு போகிறதுக்காகங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானும் என் பொண்ணு தான் தேங்காய் உடச்சிதுங்க. ஒரு 10 காய் தேங்காய் தண்ணிக்காக நல்லா பெரும்பெரு காயாக எடுத்து வச்சுருந்தேனுங்களா. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கூட நான் வந்து உடச்சி தரேன், போய் குண்டை எடுத்துகிட்டு வாங்க. குண்டை எடுத்துக்கிட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். தேங்காய் தண்ணியும் உடச்சி கொடுத்துட்டாங்க. சரி தேங்காய் தண்ணி வந்து வடித்து குடிச்சிட்டு நான் போய் தேங்காய் வந்து பருப்பு கொண்டு போய் மண்டியில் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தனியார் அந்த மண்டியில் தாங்க வந்து போடுவோம். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குதுங்க. அதில் போட்டோம் அப்படின்னா கொண்டு போய் விற்றோம்னா உடனே வந்து காசு கிடச்சிருங்க. கவர்மெண்ட் இதுக்கு போனோம் அப்படின்னா ஏழை விட்டால் அதுக்கப்புறம் கைக்கு காசு வரதுக்கு ஒரு 3-4 நாள் ஆகுங்க. ஏன்னா நமக்கு செலவு வந்து இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் காசு போட்டு தான் நம்ம வீட்டு செலவு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடனே கொண்டு போனோம்னா காசு வந்துடுது இல்லைங்களா. அதனால் இங்கே கொண்டு போயிடுவோம். தேங்காய் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து ரகம் பிரித்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு செகண்ட் குவாலிட்டிக்கு தாங்க போகும். ரப்பர் மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வந்து ஒரு 10 காய் தானே இருக்குது, அது உள்ளேயே போட்டுடலான்னு சொல்லிட்டு ஏமாற்றி வச்சுருவாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் அப்படி இல்லை, நீ தனியாக போட்டு கொடு, நமக்கு ₹1 ₹2 வந்து அதில் என்ன நம்ம பெருசாக கோட்டையாக கட்டிட்டு போகிறோம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி அவருக்கு ஏமாத்துறதும் பிடிக்காதுங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ₹1 இருந்தாலும் அடுத்தவங்க காசு இருந்தால் உடனே கொடுத்துருவாரு. அதே இவர் காசு 10 பைசா அடுத்தவங்களுக்கு வச்சுருந்தாலும் அதை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு தானே வந்து நினைப்போம். அப்படிங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம காசு அவங்களுக்கு வேண்டாம், அவங்க காசு நமக்கு வேண்டாம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நல்ல எண்ணத்தில் இருக்கிறனாலையோ என்னமோ எங்களை கடவுள் வந்து எப்போவுமே கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அது ஏன்னே எனக்கு தெரியாதுங்க. தேங்காய் பருப்பு போட்டு வந்தாச்சுங்க. போட்டு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா பேக்கரியில் வடை போண்டா வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கிட்டு வந்தாங்க. எவ்வளோக்கு வந்து போட்டிருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாங்களா. தேங்காய் வந்து 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா ₹145 கொப்பரை தேங்காயோட விலை. தேங்காய் தொட்டி வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ ₹32 போட்டிருந்தாங்க.